Hi and welcome to Shabazz World. Morocco vlogs la இது vlog 4 Fez Medina oda continuation. இங்க நீங்க பேக்ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா Souk Nejarin அப்படினு போட்டுருக்கு. அந்த Nejarin அப்படிங்கற வேர்டோட மீனிங் என்னன்னா கார்பெண்டரா. சோ இது பேசிக்கா அது கார்பெண்டர்ஸ் மார்க்கெட். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க ஃபவுண்டன் and இதோ இந்த என்ட்ரன்ஸ் இது வந்து எல்லாம் சேர்ந்து நெஜாரின் ஸ்கொயர் அப்படின்னு சொல்றாங்க. அந்த நெஜாரின் ஸ்கொயர்ல இருக்கக்கூடிய ஒரு லாட்ஜ் தான் இது. லாட்ஜ்னா மர்ச்சன்ட்ஸ் வந்து தங்கக்கூடிய ஒரு இடம். ஃபாண்டாக் நெஜாரின் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பேசிக்கா இது வந்து ஒரு ட்ரேடிங் ஹோட்டல். அந்த காலத்துல 18th செஞ்சுரியில ட்ரேடர்ஸ் வந்து மேல இருக்க ரூம்ஸ்ல தங்கிட்டு இங்க கீழே அவங்க வியாபாரம் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் இந்த செட்டப். ஸோ பேசிக்கா ஒரு மால் மாதிரின்னு சொல்லலாம். 1711ல கட்டப்பட்டது. மார்க்கெட் மாதிரி இருக்கக்கூடிய அந்த கோர்ட் யார்ட்ல அவங்க பொருட்களை விற்கிறதுக்கு அந்த தராசு, அந்த வெயிட்ஸ் பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருக்கு. அதெல்லாம் அப்படியே இன்னும் டிஸ்பிளேக்கு வச்சிருக்காங்க. ஏன்னா இப்போ வந்து இது ஒரு மியூசியமா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது இப்போ ஃபெஸ்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மியூசியம், த நெஜாரின் மியூசியம் ஆஃப் வுடன் ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ். சென்டர்ல இருக்கக்கூடிய கோர்ட்யார்டை வந்து இந்த மாதிரி கவர் பண்ணி வச்சிருக்காங்க. முன்ன வந்து அது ஓப்பனா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ரெனோவேட் பண்ணி மியூசியமா இதை மெயின்டைன் பண்ற டைம்ல இதை க்ளோஸ்டா வச்சிருக்காங்க. மியூசியம் நீங்க பார்க்கணும்னா இதுக்கு என்ட்ரன்ஸ் டிக்கெட்ஸ் உண்டு. பட் இது எங்களோட பேக்கேஜ்ல இது கவர்டா இருந்துச்சு. பக்கத்து கார்பெண்டர்ஸ் மார்க்கெட்ல இருந்து கார்பெண்டர்ஸ் எல்லாம் நிறைய வுட் ஒர்க் எல்லாம் பண்ணி இந்த பில்டிங்குள்ள கொண்டு வந்து வியாபாரத்துக்கு வைப்பாங்களாம். அது மட்டும் இல்ல, மற்ற டிராவலர்ஸ் மற்ற பிஸ்னஸ்மென்க்கும் இங்கே இருந்து வுட் ஒர்க் வியாபாரம் பண்றதுக்கு அவங்களுக்கு சௌரியமா இருக்கும். அப்படி அந்த காலத்துல கார்பெண்டர்ஸ் கையால பண்ண சில வுடன் ஐட்டம்ஸ் அதெல்லாம் வந்து இப்போ கொண்டு வந்து டிஸ்பிளேக்கு வச்சிருக்காங்க மியூசியம்ல. அஃப்கோர்ஸ் இதை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இது பேபியை வந்து வைக்கிற தொட்டில். முன்ன ஒரு வுடன் சேர் மாதிரி பார்த்தீங்கல்ல, அது பேபி சேர். இந்த மாதிரி ஒரு ஒரு ரூம்லையும் அவங்க அந்த காலத்துல வீட்டு உபயோகத்துக்காக யூஸ் பண்ண வுடன் ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து டிஸ்பிளே பண்ணி வச்சிருந்தாங்க. இதோ இப்போ நீங்க பாக்குறது வந்து இந்த ராட்டினம்னு சுத்துது இல்லையா, திருவிழா அது மாதிரி இடங்கள்ல அப்படி யூஸ் பண்ணதா இது இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க எங்களோட கைட். அண்ட் இது உள்ள குழந்தைங்க உட்காந்துக்குவாங்க அண்ட் அது வந்து சுத்தி வரும். அந்த மாதிரி ஒரு யூஸ்க்கு தான் இந்த மாதிரி டெக்கரேட்டிவ் பீசஸ். ஸோ வெளியூர்ல இருந்து வியாபாரிகள்லாம் வந்து தங்கி இங்கே இருக்கக்கூடிய இந்த மாதிரி பொருட்களை அந்த பக்கத்து கார்பெண்டர்ஸ் மார்க்கெட்ல இருந்து வரக்கூடிய இந்த ஃபேமஸ் வுட் ஒர்க் எல்லாம் வந்து அவங்க வாங்கிட்டு போறது அண்ட் அவங்களோட பொருட்களை விற்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு சிஸ்டம் இருந்திருக்கு. ஸோ அதுக்கு தான் இந்த லாட்ஜ் யூஸ்ல இருந்திருக்கு அப்போ. அண்ட் லாட்ஜில் இருக்கக்கூடிய அந்த ரூம்ஸ் இருக்கு பாருங்க, அவங்கெல்லாம் வந்து தங்கக்கூடிய ரூம்ஸ், அந்த பிரைவேட் ரூம்ஸா இருக்கிறது அது எல்லாத்துலயும் இப்போ ஒரு ஒரு ரூம்ல ஒரு ஒரு மாதிரி டிஸ்பிளே வச்சிருந்தாங்க. சில ரூம்ஸ் வந்து இந்த மாதிரி லாக்டா இருந்துச்சு. அண்ட் அந்த கார்பெண்டர்ஸோட கைவண்ணம் டிஸ்பிளேக்கு மட்டும் இல்லை, இன்ஃபேக்ட் இந்த லாட்ஜ் இந்த பில்டிங்லயே நீங்க நிறைய வுட் ஒர்க் பார்க்கலாம். அண்ட் ரொம்ப அழகா இதை ரெஸ்டோர் பண்ணி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இது ஒரு ஃபேமஸ் டூரிஸ்ட் அட்ராக்ஷனாகவும் இருக்கு இந்த ஃபெஸ் மெடினால. 3வது லெவல்ல இன்னும் அதிக வுட் ஒர்க் இருந்துச்சு அண்ட் அது இன்னும் காம்பேக்டா கியூட்டா இருந்தது. அதுக்கு மேல வந்து ஒரு ஓப்பன் டெரஸ் இருந்துச்சு. ஸோ இப்போ நம்ம அந்த ஓப்பன் டெரஸ்க்கு வந்திருக்கோம். இங்க இருந்து நல்ல வியூ இருந்தது ஃபெஸ் மதீனாவை பார்க்கறதுக்கு. பட் ஆனா அதுக்கு குட்டி குட்டி விண்டோஸ் தான் வச்சிருக்காங்க. நம்ம ஊர் மொட்டை மாடியிலேருந்து பார்க்குற மாதிரி ஒரு ஓப்பன் கிளியர் வியூ இல்லை. அந்த குட்டி விண்டோஸ் வழியாக தான் நம்மளால பார்க்க முடியும். அந்த 4th floor ஓப்பன் டெரஸ்ல இருந்து இருக்க வியூ இது. இந்த மாதிரி தான் ஒரு கேனப்பி மாதிரி போட்டு கவர் பண்ணியிருக்காங்க அந்த கோர்ட்யார்டை. அடுத்தது இப்போ ஒரு ரியாத்குள்ள போயிட்டு இருக்கோம். இப்போ கார்பெட் வாங்க இல்லை, இந்த வாட்டி இது வந்து ரெஸ்டாரண்ட் லஞ்ச் சாப்பிட்றதுக்கு நம்ம போயிட்டு இருக்கோம். இந்த லஞ்சும் எங்களோட டூர் பேக்கேஜ்ல கவர்ட். ஸோ தெரியாதவங்களுக்கு இன்னொரு தடவை குயிக்காக சொல்லிடுறேன். Just the tour package 8 days
ஃப்ரம் மொரோக்கோ மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு $600+ per person அப்படின்னு வந்துச்சு US dollars. அண்ட் நீங்கள் வந்து உங்கள் ஹோம் டவுனில் இருந்து ஃப்ளைட்டோட இன்க்ளூட் பண்ணி ஸோ ஏர் ப்ளஸ் மொரோக்கோ அப்படின்ற ட்ரிப்பாக இருந்தால் $1,500 per person. இந்த ரியாதில் இருக்கக்கூடிய கோர்ட்யார்டும் இதோ கவர்டாக வச்சுருக்காங்க. பிகாஸ் இப்போ இதை ஒரு ரெஸ்டாரண்ட்டாக ரன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்நேரம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், எல்லா ரியாத்ஸுக்குமே ஒரு டிப்பிக்கல் பேட்டர்ன் உண்டு. உள்ளே வந்த உடனே சென்டர் ஆஃப் த ரியாத் வந்து ஒரு ஓப்பன் பிளேஸ், நம்மளோட ஒரு முற்றம் மாதிரி. நம்ம அந்த கார்பெட் வாங்கக்கூடிய ரியாதில் பார்த்தோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஒரு முற்றம், அதை சுற்றி தாவாரம், இந்த பில்லர்ஸ், அப்புறம் அதுலேயே 2 அடுக்கு இல்லை 3 அடுக்கு மாடிகள் இருக்குது. அதில் ரூம்ஸ் இருக்குது அந்த தாவாரமில். ஸோ இதுதான் வந்து டிப்பிக்கல் பேட்டர்னாக இருக்குது. பட் ஆனால் ஒரு ரியாத்லையும் உள்ளுக்குள்ளே செஞ்சுருக்கிற வேலைகள் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அண்ட் அதோட டிசைன்ஸு, அதோட ஸ்டைலிங் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ அந்த காலத்து வீடுங்களை பேட்டர்னை மாற்றாமல் ஒரிஜினல் பேட்டர்ன்ஸ் எதுவோ அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டு தேவையான மாதிரி ரெனோவேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கிறாங்க. அண்ட் அந்த காலத்து டைல் ஒர்க் இந்த மாதிரி நீங்கள் தூண்களில், பில்லர்ஸ்லையும் தரையிலையும் பார்க்க முடியுது. தேவைக்கு ஏற்ப சின்ன சேஞ்சஸ் பண்ணிக்கிறாங்க. பட் அந்த ஒரிஜினல் ஸ்ட்ரக்சர் அப்படியே இருக்குது. இந்த பெரிய கதவுகள், ஆர்ச்சஸ், இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, எங்களோட ஃபுட் வந்துடுச்சு. ஆக்சுவலி மொராக்கன் ஃபுட்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டாக இருக்குது. லஞ்சை ஃபாலோ பண்ணி நாங்கள் டேனரிக்கு போனோம். அதுதான் எங்களோட நெக்ஸ்ட் ஸ்டாப். இந்த டேனரி பேர் சௌவாரா டேனரி. ஃபெஸ் எல் பலி, அதாவது ஓல்ட் ஃபெஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா இது ஒரு மஸ்ட் சி பிளேஸாக உங்களுக்கு இன்டர்நெட்டில் காட்டும். டேனரினா என்ன? தோலை வந்து பதப்படுத்தக்கூடிய ஒரு இடம். ஸோ இந்த ஸ்கின் ஆஃப் த அனிமல்ஸை வந்து எப்படி ப்ராசஸ் பண்ணுறாங்க, எப்படி டை பண்ணுறாங்க, அதை யூஸ் பண்ணி லெதர் குட்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடியும் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் அது வந்து இங்கே எங்களுக்கு அந்த ப்ராசஸ் காமிச்சாங்க. இந்த டேனரி மிடிவல் டைம்ஸில் இருந்து, அதாவது அந்த காலத்தில் தோன்ற டைமில் இருந்து இன்னமும் ஆப்ரேஷனில் அண்ட் இயங்கிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு டேனரி அப்படின்னு சொல்கிறாங்க. சில சேஞ்சஸ் பண்ணியிருந்திருக்காங்க இந்த பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் சேஃப்டிக்காகவும். பட் மற்றபடி இன்னமும் இது வந்து ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு டேனரி தான். ஆனால் பயங்கர ஸ்ட்ராங் ஸ்மெல். அதனால் எல்லாருக்கும் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு புதினாவோட கொத்து கொடுத்துட்றாங்க. அண்ட் மாஸ்க் போட்டிருந்த நாங்கள் எல்லாருமே அந்த புதினாவை மாஸ்க் உள்ள நுழுந்தி வச்சுக்கிட்டு தான் அங்கே எங்களால் நிற்கவே முடிஞ்சுது. நீங்கள் பார்க்குற இந்த கிளிப்ஸ் என்னோட ஹஸ்பண்ட் ரெக்கார்ட் பண்ணது. பிகாஸ் என்னால் ஃபோனை கூட வெளியே எடுக்க முடியல. வயிற்று அப்படி பரட்டிட்டு இருந்தது, என்னால் அங்கே இருக்கவே முடியல. ஸோ பில்டிங் மாடியிலேருந்து அந்த டேனரியை வியூ பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் வச்சுருந்தாங்க. பில்டிங்லேயே கீழே வந்தோன்னா இந்த மாதிரி ஒரு லெதர் குட்ஸோட ஷாப் இருந்துச்சு. செவரு மேலே கலராக ரவுண்டாக நீங்கள் பார்க்குறீங்கல்ல லெதர் ஐட்டம், அது பேசிக்காக லெதர் ஆட்டமன். அதுக்குள்ளே ஸ்டஃபிங் போட்டு தரையில் திண்டு மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. இதோ இப்போ ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கல்ல, இது வந்து த ராயல் பேலஸ் இன் ஃபெஸ். ஸோ கிங் ஆஃப் மொரோக்கோ இருக்கார் இல்லையா, அவரோட ஃபெஸ்ல இருக்கக்கூடிய பேலஸ் இது. இந்த என்ட்ரன்ஸ் கேட்ஸில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் அண்ட் டெக்கரேஷன், அதுக்கப்புறம் இந்த பிரான்ஸ் டோர்ஸ், இதுக்காகவே ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறாங்க டூரிஸ்ட்ஸாக வர்றவங்க. அப்து எங்களோட டூர் மேனேஜர் வந்து தலையில் முட்டிக்காதீங்க, சின்ன கதவு, ஸோ குனிஞ்சு போங்க அப்படின்னு எல்லாருக்கும் திரும்ப சொல்லிட்டே நின்றுட்டுருக்காரு வாசலில். இது அந்த காலத்தில் இருந்து இருக்கக்கூடிய ஒரு சினகாக். சினகாக்னா ஜூயிஷ் பீப்புள் ப்ரே பண்ணக்கூடிய ஒரு இடம் தான். அண்ட் இந்த சினகாக் வந்து ஓல்ட் ஃபெஸ்ல ஒன் ஆஃப் த ஓல்ட் சினகாக் அப்படின்றாங்க. இது வந்து 1600s ஒரிஜினலாக பில்ட் பண்ணியிருக்கிறது. அதுக்கப்புறம் நிறையா முறை இது வந்து வேறு டைம்ஸில் டெஸ்ட்ராய் பண்ணப்பட்டு திரும்ப ரிப்பேர் பண்ணி ரீபில்ட் பண்ணி மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. இந்த செல்லர் அண்ட் இப்போ ஏதோ பார்த்துட்ருக்கீங்களே, இது ஒரு சின்ன கிணறு மாதிரி இருக்குது. இது வந்து ஒரு ரிலீஜியஸ் பாத் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் இது ஒரிஜினலாக கட்டப்பட்ட டைமில் இருந்து இருக்கக்கூடியதுன்றாங்க. பட் அந்த தண்ணி சப்ளைங்கிறது வந்து சுற்றி பில்டிங்ஸ் வரும்போது க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்படிங்கிறதுனால இருக்கிறத அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்க. இந்த ஹால் இருக்குல்ல, இந்த மெயின் ப்ரேயர் ஹால்,
அதுக்கு கீழே தான் நம்ம போய் அந்த செல்லரும் அந்த சின்ன கிணறும் பார்த்தோம். இப்போ மாடிக்கு போனோம்னா மாடியிலேருந்து இந்த மாதிரி ஒரு வியூ இருக்குது. ஸோ நீங்கள் இமேஜின் பண்ணிக்கலாம், பேசிக்காக ஒரு 3 லெவல் மாதிரி. அந்த பேஸ்மெண்ட்டில் தான் அந்த செல்லர், அந்த கிணறு, அதில் இருக்கக்கூடிய தண்ணி வந்து ரிலீஜியஸ் பாத்துக்கு யூஸ் பண்ணுறாங்க அந்த ப்ரேயருக்கு முன்னாடி. நடுவில் ப்ரேயர் ஹால். அண்ட் நீங்கள் மாடிக்கு ஏறி வந்தால் இந்த மாதிரி ஒரு வியூ. இங்கே சுற்றி நீங்கள் பார்க்கக்கூடிய வெள்ளை கலர் கிரேவ்யார்டு இருக்குல்ல, இந்த கிரேவ்ஸ் எல்லாம், இதெல்லாம் வந்து ஜியூஸோடது. இந்த ஜியூஸோட கிரேவ்யார்டில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம், எல்லா கிரேவ்ஸுமே வந்து ஒயிட் கலரில் இருந்துச்சு. நம்ம நின்றுட்டு இருக்க அந்த சினகாகோட மாடியும் கூட மற்ற வீடுங்களோட சைஸ்க்கு இருக்கக்கூடிய ஒரு சின்ன மாடி தான். நம்ம ஊர் மாதிரியே பசங்க வந்து ரோட்ல பால் விளையாடிட்டு இருக்கிறது பார்க்க முடிஞ்சுது. ஆனால் ரோட்ஸ் எல்லாம் ரொம்பவே கிளீனாக நீட்டாக இருந்தது, எந்த குப்பையும் இல்லாமல். இங்கே டெவலப்ட் கண்ட்ரீஸ்லலாம் இருக்க மாதிரி. அங்கே இந்த நம்ம கோச்சில் போயிட்டுருக்கோம் பேக் டு த ஹோட்டல். இன்னைக்கு நைட்டு வந்து 31st டிசம்பர் அப்படிங்கிறதுனால நியூ இயர் பார்ட்டிக்கு நாங்கள் சைன் அப் பண்ணியிருந்தோம். ஸோ இன்னைக்கு நைட்டு வந்து நியூ இயர் பார்ட்டி அலாங் வித் ட்ரிங்க்ஸ் அண்ட் டின்னர் அண்ட் பெல்லி டான்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டில் தி எண்ட். அடுத்த vlogல நான் நியூ இயர் பார்ட்டி செலிப்ரேஷன்ஸோட உங்களை வந்து பார்க்குறேன். ஸோ சீக்கிரமே vlog 5ஓட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். Until then, take care. Bye.